ஹலோ கைஸ், வெல்கம் டு மை செகண்ட் வீடியோ. பாலிட்டி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா இதை முடிச்சுட்டு வேணாலும் போய் பார்க்கலாம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். வாங்க என்வாயன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட், இந்தியாஸ் நேஷ்னல் ரெட் லிஸ்ட் ரோட் மேப். இப்போது ஐஓசிஎன் கிட்டவே அதுக்கு ஓன் ஒரு ரெட் லிஸ்ட் இருக்குது. ரெட் லிஸ்ட்னா ஆல் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, இதோட டீட்டெயில்டு லிஸ்ட். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அபுதாபில் சைன் பண்ணாங்க. இதை விஷன் 2025-2030 ஒரு ரெட் லிஸ்ட்டுங்க. இதில் வந்து 5 விஷன் இருக்குது. இது என்னென்ன டேட்டா நாலேஜ் ஷேரிங், இந்த விஷன் ஃபுல்லாக ஒரு வாட்டி க்ளீனாக படிச்சிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் கூட படிச்சிடுங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், கம்யூனிட்டி பேஸ்டு, இது எல்லாமே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச கொஷன். எனிதிங் டீல்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், டேட்டா ஷேரிங் அண்ட் ட்ரைபல், சிபிடிஆர்ஆர்சி, இந்த மாதிரி கொஷன்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி க்ளீனாக இதை பார்த்துடுங்க. சான்சஸ் ஆர் மச் ஹை. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டில் எனி ஹவ் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னா அந்த மாதிரி கொஷன்ஸ் கேட்பாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். கேலிஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 200 பில்லியன். இட் மே சவுண்ட் ட்ரமேட்டிக், பட் 200 பில்லியன் வித்தின் 2030 மொபிலைஸ் பண்ணோம். இந்த மணியில் 50% ஷுட் கோ டு இண்டிஜினஸ் பீப்புள். உங்களுக்கு கேலி ஃபண்டுன்னு நீங்கள் கேட்டாலே இந்த 2 விஷயம் உங்கள் தலையில் வந்துடணும். ஏன்னா 200 பில்லியன் யூபிஎஸ்சியில் வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் ஈவன் தோ இஃப் தே ஆஸ்க் 2 பில்லியன் இட் சவுண்ட் வெரி ரீசனபிள். ஏன்னா 2 பில்லியன் இஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா? ஆமாம், இருக்கலாம்னு நினைப்போம். நோ, இட்ஸ் 200 பில்லியன். ஓகே, இந்த கேலி ஃபண்டை க்ளீனாக ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட் ஃபார் இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, கீ ஃபீச்சர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் குளோபல் ட்ராக்கிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஆர்மேனியாவில் தான் இது ஃபஸ்ட் ஆக்சுவலி வந்துச்சு யூட்டிலைசேஷன் பண்ணணுன்னு. இதையும் ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துடுங்க. யா, இட்ஸ் அ பெனிஃபிட் ஷேர் மாடல், அதனால தான் இவங்களுக்கு அந்த ஷேர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு UNFCCC கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 30 பெலம் பிரேசிலில் வந்துச்சுங்க இந்த வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரிஸ் இல்லையா, 1996. ஓகே, இப்போது இதோட கீ அவுட்கம்ஸ் 15 அவுட்கம்ஸ் இருக்குங்க, வெரி இம்பார்ட்டண்ட். அதில் இந்த 4X பிளட்ஜு, அதுக்கப்புறம் டெக்ளரேஷன் அண்ட் ஹங்கர் பாவர்ட்டி அண்ட் பீப்புள் சென்டர்ட் கிளைமேட் ஆக்ஷன், ஹெல்த் ஆக்ஷன் பிளான்னா என்ன, இது எல்லாமே க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துடுங்க. அடாப்டேஷன் பிளான் இது ஒன்று இம்பார்ட்டண்ட்டு. 1.5 டிகிரி செல்சியஸ் இந்த ட்ராக்கர், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ஃபெசிலிட்டி, இது எஸ், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. பட் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு வாட்டி க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் ஆக்ஷன் பிளான், இதை எந்த பர்ஸ்பெக்டிவில் வேணாலும் கேட்கலாம். ஓகே, இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மீத்தேன் எமிஷனுங்க. we know what are the effects of methane emission, right? ஸோ யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோலிஷன் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து மீத்தேன் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா 60% ஃப்ரம் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். ஆந்த்ரோபோஜெனிக்னா ஹியூமனோடது, 40 வந்து தான் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ எப்போவுமே நேச்சுரல் ப்ராசஸை ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னா we are in brink of extinction, ப்ராப்ளமில் இருக்கிறோங்கிறத அர்த்தம். ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுதான் இதோட பிக்கெஸ்ட் ஃபைண்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. கீ ஃபேக்ட்ஸ் அட் அ கிளான்ஸ், இதோட கிளான்ஸாக ஒரு வாட்டி என்னென்னு பார்த்துடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் இன்டென்சிட்டி GI டார்கெட் ரூல்ஸ் 2025. இட் கம்ஸ் அண்டர் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் MoFCC, அதுதான் வந்துச்சு. ஸோ கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம் இது கீழே எல்லாமே வந்துடும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ட்ரேடிங் ஸ்கீம்னா என்ன, கார்பன் மார்க்கெட்னா என்ன, இது எல்லாமே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. இதை கேட்பாங்க. இது வந்து 4th பையன்னியல். ஓகே, 4வது வாட்டி. இதையும் பார்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஐஎன்டிசி என்டிசிஸ்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். நம்ம இந்தியாவோட பிளட்ஜ் என்ன, இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் தான் இதை பண்ணோம். இப்போ நம்ம இந்தியாவோட பிளட்ஜ் என்ன, வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், இதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். கீ ஹைலைட்ஸ் ஆஃப் 2035 என்டிசி டார்கெட். இது வந்து 2035 அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு டார்கெட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்பென்ஷன்
ரிடக்ஷன் இன் எமிஷன் இன்டென்சிட்டி, கார்பன் சிங்கை நம்ம ஜாஸ்தி பண்ணோம். இந்த மாதிரியெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக கொஞ்சம் டார்கெட்ஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் 2051, 2022, 2026 தேர்ட் என்டிசி. அது வந்து 2035க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் டெல்னா என்ன, குளோபல் ஸ்டாக் டெல், இதையும் ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஓகே. யூபிஎஸ்சி இப்போ என்ன பண்ணுதுன்னா, இதில் இருக்கிற இந்த சேலஞ்சஸை எல்லாமே கொஷனாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இந்த சேலஞ்சஸை க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே. ஸோ ஆர்டிகல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 44th அமெண்ட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இந்த UNFCCC கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் பாரிஸ் அக்ரிமெண்ட், கியோட்டோ, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இதில் இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக 6.2, 6.4, 6.8 எல்லாமே படிச்சிடுங்க. CDM, இது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் கீழே வரும். இது எல்லாமே கியோட்டோ ப்ரோட்டோக்கால்லையோ கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு வாட்டி கிளான்ஸாக பார்த்துடுங்க. கேட்குற சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த கார்பன் மார்க்கெட் இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகும், இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே. கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், இது கேட்பாங்கங்க. இது எப்படி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள். பெசால்டிக் ராக் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். இது எந்த மாதிரி பண்ணுவாங்க, அபவுட் இன் IEA defines CCUS as technologies that capture CO2 from large stationary sources like power plants and industries. அவ்வளோதான், இதுதான் இதோட டெஃபினிஷன். ஓகேவா. கார்பன் யூட்டிலைசேஷன் கேன் ஹெல்ப், எங்கே இது ஹெல்ப் பண்ணும், செல்ஃப் சஃபிஷியன்சி இன் இந்தியாவுக்கு. இது எல்லாமே ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பிளானட்ரி பவுண்டரிஸ். ஸோ டோட்டலி there are 10 பிளானட்ரி பவுண்டரிஸுங்க. இந்த 10ல் 7 வந்து ஹை ரிஸ்காக இருக்குது, 2 வந்து இட்ஸ் இன் அ குட் ஷேப், அண்ட் தி லாஸ்ட் ஒன் 10th வந்து ஓஷன் அசிடிஃபிகேஷன். இது வந்து இப்போது டிரான்ஸ்கிரஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. அப்படின்னா இந்த ரிஸ்க் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்குது, விச் இஸ் நாட் அ குட் சைன். ஓகேவா. ஏற்கனவே 7 விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் இந்த பிளானட்ரி பவுண்டரிஸ் என்னென்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இண்டிசஸ் இன் நியூஸ் எது எது இருந்துச்சுன்னு, ஸ்டேட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் 1, இதை பார்த்துக்கோங்க. இட் இஸ் ரிலீஸ்ட் பை வேர்ல்டு பேங்க் குரூப். ஓகே. நெக்ஸ்ட், கிரையோஸ்பியர் ரிப்போர்ட், இன்டர்நேஷ்னல் கிரையோஸ்பியர் கிளைமேட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட், எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணால் இதையும் மிக்ஸ் பண்ணி கேட்டுடலாம். ஓகே. கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், இது ஜெர்மன் வாட்ச், இது கேட்டிருக்காங்கங்க. இது 2017லையோ 18லையோ கேட்டிருந்தாங்க. பட் மேட்ச் தி ஃபாலோயிங்காக கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கேட்கலாம். கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இது ஜெர்மன் வாட்ச் ப்ளஸ் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க், CIN, இதை கீழே இது வரும். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ 2025 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு பேசல், ராட்டர்டாம் அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஸ்டாக்ஹோம்னா POP இல்லையா, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இதுவும் இந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஆல்சோ க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர்லேயும் கேட்கலாம், எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு எது லாஸ்ட் வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஹோம். நெக்ஸ்ட், மினமாட்டானாலே உங்கள் தலைக்கு வர வேண்டியது மர்க்யூரி. இட் டீல்ஸ் வித் மர்க்யூரி. மர்க்யூரி பாய்சனிங்கை ஓவர் கம் பண்ண மினமாட்டான்னு ஒரு ஜப்பான் ஊரில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஒரு அமைப்பு, அதுதான் மினமாட்டா கன்வென்ஷன். ஓகே. இதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 6 நடந்திருக்கு. கீ அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. 2030 குவாமோட்டோ ஜப்பான் சிட்டி ஆஃப் மினமாட்டல் நடந்துச்சுங்க. இது இந்தியா ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. குளோபல் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ட்ரீட்டி. இந்த பொல்யூஷன் இது எல்லாமே இந்த CPCB அதுக்கப்புறம் SPCB இதெல்லாம் வந்துச்சுனால UPSCயில் கேட்பாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்வால்வ் ஆயிருக்குனாலே இதெல்லாம் வந்துடுன்னு அர்த்தம். ஓகே. இது நியூஸில் இது எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. UNEA ரெசல்யூஷன், இது ஆக்சுவலி 22லேயே வந்துச்சு UNEA. இது க்ளீனாக பார்த்துக்கோங்க. டிஸ்அக்ரிமெண்ட் வந்து இந்தியா
இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிக்க முடியாதுங்கிறத அவங்க கீ கோர் வேல்யூவை வச்சுக்கிட்டு இது முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, இந்தியா இஸ் நாட் சப்போர்ட்டிங் இட். இதை க்ளீனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட் ஜீரோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் குளோபல் ஷிப்பிங். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்கணுன்னா மார்போலோட அனெக்ஸ் 6, இதில் டோட்டல் 6 அனெக்ஸஸ் இருக்குது. அனெக்ஸ் 6 என்னன்னு ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. இதோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, ஹவு தி ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்ஸ். ஓகே, இதெல்லாமே ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு என்னென்னா 1.5 டிகிரி செல்சியஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து கம்மி பண்ணும். அதுதான் இதோட மெயின் கோலு. அது எப்படி பண்ணுங்கிறத இதில் க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஏரோசால். ஸோ க்ளவுடில் நியூக்ளியை இருக்கும். இந்த நியூக்ளியால் தான் க்ளவுட் ஃபார்ம் ஆகும். இந்த நியூக்ளியை இஸ் மேட் அப் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதுதான் ஏரோசால். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஏரோசால். இப்போ உங்களுக்கு ஏரோசால்னால் என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இதோட இம்பேக்ட்ஸ் என்ன, ஹவு ஏரோசால் அஃபெக்ட் கிளைமேட் அண்ட் க்ளவுட்ஸ். இது வந்து ட்வோமி எஃபெக்ட். இது ஜாகிரஃபி கொஷனுங்க, பட் யூ கான்ட் சே, இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இங்கே இருக்குது. ஹை ஏரோசால்னால் என்ன ஆகும், லோவர் ஏரோசால்னால் என்ன ஆகும் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா. இது ஒரு ஃபைண்டிங். இதை க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச். ஓகே, இட் இஸ் டன் பை சிபிசிபி. அந்த ஸ்ட்ரெச்சை வந்து அதோட மானிட்டரிங் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 5 ப்ரையாரிட்டி கிளாஸஸ் இருக்குங்க. இது ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துடுங்க. ஸோ ரிவரில் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகம் ஆச்சுன்னா அது வந்து பொல்யூட்டட் ரிவர். அப்படின்னா அதில் இருக்க உயிரினெல்லாம் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு, டர்ட்டல், ஸ்ட்ரிம்ப்பு, இது எல்லாருக்குமே ஆக்சிஜன் டிமாண்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கு மூச்சு முட்டும். ஸோ ஆல்கே இருந்தாலும் இது நடக்கும். ஸோ ஆல்கேவோட பங்களிப்பு இதில் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நல்லது என்னென்னா வி ஆர் டிக்ரீஸிங், அதோட ஸ்ட்ரெச்சை டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம், விச் இஸ் அ குட் சைன். ஓகே, நெக்ஸ்ட் அர்பன் ஏர் பொல்யூஷன் கிராப். இதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த வருஷம். வெரி பேட் ஹிட் ஃபார் டெல்லி. ஸோ கிராப்னா கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். சாரி, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். இதில் ஸோ டோட்டல் 1, 2, 3, 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜஸ் இங்கே இருக்குது. இதை க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னால் என்ன, இதையும் ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. க்ளவுட் சீடிங் வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன்னா, ஆன் டாப் ஆஃப் தட் க்ளவுட் சீடிங் எப்படி நடக்கும், இது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10 years ஆஃப் எஸ்டிஜிஸ். இது வந்து 2016 எம்டிஜி மில்லினியல் டெவலப்மெண்ட் கோலாக இருந்தது. 2016 சேஞ்ச் பண்ணி எஸ்டிஜி அப்படின்னு ஆக்கிட்டாங்கங்க. 2030 இதோட டைம் ஃப்ரேம். ஓகேவா? இதை ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ தெர் ஆர் டோட்டல் 17 எஸ்டிஜிஸ். இந்த கடைசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பார்ட்னர்ஷிப் ஆஃப் கோல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, பட் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால 17th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இந்தியா எங்கே இருக்கோம், இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது, இது எல்லாமே க்ளீனாக பார்த்துக்கோங்க. எல்லாம் டேட்டா ட்ரிவன் கொஷின்ஸ். இது சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் இஸ் வெரி ஹை. போஸ்ட் கோவிடில் வந்து கொஞ்சம் டஃப்னஸை ஏற்றுட்டாங்க அங்கே. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இன் நியூஸ். கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க. செகண்டரி பொல்யூட்டன்ட்ஸ்னால் என்ன எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ், ஓகே, கேட்மியம், பிளம்பம், ஆர்சனிக், இதெல்லாம் எப்படி நம்ம ஃபுட் செயின்குள்ளே வருதா இல்லையா, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோலார் பேனல் எஃபிஷியன்சி நார்ம்ஸு. இது கேட்க மாட்டாங்க, நான் இதை எதுக்கு வச்சேன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதோட யூசேஜ் என்னன்னு கேட்கலாம். லைக் சயின்ஸை இதை கன்வெர்ட் பண்ணிடலாம், அதனால இதை வச்சுருக்கேன். ஓகே, ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். ஸோ நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து வெரி கிரேட். 51% நான் ஃபாசில் ஃபியூயல் அண்ட் 51.5% டோட்டல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நான் ஃபாசில் ஃபியூயலோட டிக்ரீஸிங் ஆர்டரை இதில் க்ளீனாக பார்த்துக்கோங்க.
இட்ஸ் நாட் கம்ப்ளீட். ஏன்னா நம்ம ஃபாசில் தான் நமக்கு மெயின் சோர்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து கோரில் நடக்கும். இது நான் ஃபாசில் ஃபியூயல். நான் ஃபாசில் ஃபியூயலில் எது எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நியூ ரூல்ஸ் ஃபார் கண்டாமினேட்டட் சைட் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது வந்து நியூ ரூல். இது வந்து MOFCC கீழே வரும். MOFCCனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் லெவல் ஃபார் டிஃப்ரெண்ட் லேண்ட் யூஸ். எல்லா லேண்டுக்குமே ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் லெவல் இருக்காது. அதே மாதிரி கண்டாமினேட்டட் சைட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி 6 ப்ராசஸ் இருக்குது. சைட் ஐடென்டிஃபை பண்ணும், அசஸ் பண்ணும், பொல்யூட்டர் எவன் பொல்யூட் பண்ணுறான் அவனை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணும், க்ளீனப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் அண்ட் க்ளோஷர். ஓகேவா? இன்கேஸ் அந்த பொல்யூட்டரை நம்ம தேடி பிடிக்க முடியலன்னா SPCB, சிபியில் SP ஸ்டேட், அந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் அதோட க்ளீனப் ஆக்ஷனை பண்ணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜாகிரஃபி அப்லோட் பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு அதையும் பார்த்துடுங்க. ஓகே, டேக் கேர், பாய்.